வணக்கம். வெல்கம் டு கதை திரட்டு. இந்த வீடியோவில் நம்ம என்ன கதை கேட்க போகிறோம்னா, ஒரு இனிய உதயம் கதையின் முதல் பகுதி. நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல்ங்கிற ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணுங்க. ஸோ தட் நான் போடுற கதைகளை உடனுக்குடனே நீங்கள் கேட்கலாம். வாங்க கதைக்குள்ளே போகலாம். மழை நல்ல வேகம் எடுக்க ஆரம்பித்திருந்தது. உடை நனைவதற்குள் வீடு வந்து சேர்ந்து விட்டால் உசிதமாக இருக்கும் என்று இனியாவிற்கு தோன்றியது. எண்ணத்திற்கு எல்லாம் மரியாதை தரும் எண்ணம் இயற்கைக்கு இல்லை. இயற்கையோ இறைமையோ நம் உணர்வுகளோடு ஒன்றை உறவாடி புரிந்து கொள்ள வேண்டுமென்றால் அவர்களோடு உறவு பேண வேண்டும். இனியாவுக்கு அதற்கெல்லாம் நேரமும் இல்லை, நம்பிக்கையும் இல்லை. சிக்னலில் கணவன் குழந்தை என்ற அக்மார் குடும்ப தலைவி கணவன் தோளை ஒற்றை கையால் பற்றியபடி அமர்ந்திருக்க, அவள் தோளில் முகம் பதித்திருந்த குழந்தை இனியாவையே குறுகுறுவென பார்த்து கொண்டிருந்தது. கொஞ்சம் யோசித்து எச்சில் அதக்கிய இதழ்கள் பிரிக்கு சிரிக்க, ஒரு கனமான மழைத்துளி ஒன்று நச்சென்று இனியாவின் தலையில் கொட்டு வைத்து சிதற, ஹெல்மெட்டை எடுத்து அவசரமாய் மாட்டிக்கொண்டாள். குழந்தையை பார்த்து கொண்டே இருந்தாள். குழந்தையும் இவளை பார்த்து கொண்டே இருந்தது. ஒரு விசித்திரத்தின் நுனியில் எப்போதும் குழந்தைகள் தேங்கிக் கொள்கிறார்கள். அந்த விசித்திரத்தை உலகமே வேடிக்கை பார்க்கிறது. அந்த வேடிக்கைகளின் வியப்பில் இருந்து விலகத் தொடங்கும் நிமிஷம்தான் குழந்தைகள் பெரியவர்களாக உருமாறுகிறார்கள். சிக்னல் விழ சொற்ப நிமிடங்கள் இனியாவின் சிந்தனையை தனதாக்கி கொண்டிருந்த குழந்தை மெல்ல மெல்ல இனியாவின் பார்வையை கடந்து போயிருந்தது. சிணுங்கிய அலைபேசியை புறம் தள்ளிவிட்டு வீட்டிற்கு வந்து சேர்ந்திருந்தாள். நரேனின் வண்டி இவள் ஸ்கூட்டிக்கு முந்திக் கொண்டு இருப்பது தெரிய, அவன்தான் சற்று முன் அழைத்தது என்று சரியாக யூகித்து கொண்டே உள்ளே சென்றாள். உஸ்தாத் பிஸ்மில்லா கானின் ஷெனா இசை வீடு முழுக்க பிரவாகமாகிக் கொண்டிருக்க, நிலைப்படியில் சாய்ந்து ஒரு நொடி கண்களை மூடிக்கொண்டாள். சரி, அதென்ன, பிடிச்ச இசையை ரசிக்கும் போது கண்ணை மூடிக்கிற பழக்கம்? கோழி இறகால் நிமிண்டியது போல் அந்த குரல் காதுகளுக்கு அருகில் கேட்க, அவசரமாய் கண்களை திறந்து கொண்டவள் வேகமாய் இயல்பு வாழ்க்கைக்குள்ளும் வீட்டிற்குள்ளும் ஒரு சேர புகுந்தாள். நரேன் சமையல் அறையில் நிற்பது தெரிந்தது. நரேன், நான் வந்தாச்சு, சோஃபாவில் தொப்பென்று விழுந்தபடி சொன்னாள். பார்த்தேன். சுவாரஸ்யம் குறைந்த குரல் அப்பட்டமாய் தெரிந்தது. அவளும் அதற்கு மேல் அதெல்லாம் எதிர்பார்க்கவில்லை. அசையாமல் சோஃபாவில் தலை சாய்த்து அமர்ந்திருக்க, காஃபி கோப்பைகளுடன் நரேன் வந்து எதிரில் அமர்ந்தான். எடுத்துக்க. நிறம் குறைந்த திடமற்ற காஃபியை மெல்லிய அதிருப்தியோடு பார்த்தாள். இப்படித்தான் வேண்டும் என்ற நியதிகள் அவளுக்கு எப்போதும் உண்டு. கோப்பையில் 3/4 பங்கு காஃபியின் முகத்தை 1/4 பங்கு வெட்க நுரை மூடியிருக்க வேண்டும். முதல் மிடருக்கே சுவாரஸ்யமான சூடு இருக்க வேண்டும். கசப்போ தித்திப்போ முகம் சுளிக்க வைத்து விடக்கூடாது. இத்தனை எதிர்பார்ப்பாள். அத்தனைக்கும் எதிராயிருந்தது அவள் எதிரில் இருந்த குவளை. என்ன, பிடிக்கலையா? 2வது டிகாக்ஷன்ல இதுக்கு மேல வராது, எதிர்பார்க்கவும் கூடாது. உதட்டில் கோப்பையை பொருத்தியும் பொருத்தாமலும் சொன்ன வார்த்தை சுள்ளென தைக்க, வேகமாய் நிமிர்ந்து பார்த்தாள். காலையில டிகாக்ஷன் போட்டு வைக்க மறந்துட்டியா என்ன? புதுசா ப்ரிப்பேர் பண்ண டைம் இல்ல. பழையதுலேயே ரீடிகாக்ஷன் போட்டுட்டேன். முடிஞ்சா எடுத்துக்க, இல்லாட்டி டிஸ்போஸ் பண்ணிடு. எனக்கும் பிடிக்கலதான், ஏனோ தானோன்னு இருக்கு. ஆனா என்ன செய்ய, இது ஒரு நல்ல கெட்ட பழக்கம். எழுந்து போய்விட்டான். சத்தியமாய் அவன் காஃபியை பற்றி மட்டுமே தான் பேசிவிட்டு போகிறான் என்று மனசு சொன்னது. மேற்கொண்டு யோசிக்க விருப்பம் இல்லாமல் எழுந்து தன்னுடைய அறைக்கு சென்றாள். குளித்து உடை மாற்றிக்கொண்டு வந்தபோது நரேன் ஹாலில் இருந்தான். சமைத்திருக்கிறானா என்று தெரியவில்லை. கேட்க ஒரு மாதிரியா இருந்தது. டிவி தன்னால் பினாத்தி கொண்டிருக்க டேபில் ஏதோ தட்டி கொண்டிருந்தான். நரேன்? நிமிரவே இல்லை. டின்னர் ஆர்டர் போட்டிருக்கீங்களா? இனிமே சமைக்க முடியாது. மிஷின்ல துணி போட்டிருக்கேன். போட்டுடுறேன். உனக்கு இட்லி போதுமில்ல? இனியா தலையசைக்க ஆப்பை ஓப்பன் செய்து
ஆர்டர் செய்ய ஆரம்பித்திருந்தான். 5 நிமிடங்கள் அருகில் நின்று பார்த்தவள் அவன் மீண்டும் வேலையை தொடர ஆரம்பிக்க அறைக்குள் எழுந்து வந்து விட்டாள். ஏதேதோ சிந்தனைகள். நேரத்தை தின்ன துவைத்த துணிகளை சிட் அவுட் நிழலில் உலர்த்திவிட்டு வந்த உணவை இருவரும் சாப்பிட்டு முடிக்க நேரம் நழுவிக் கொண்டிருந்தது. இருந்த 320 சேனல்களையும் ஒரு முறை சுற்றி ஓய மணி 10ற்கு வந்து பல்லெளித்தது. விளக்கணைத்துவிட்டு படுத்த போது வழக்கம் போல அணைத்து 10 நிமிடத்தில் விடுவித்தான். அன்றைய கடமை முடிந்தது என்பது போல் முதுகு காட்டி உறங்க முற்பட்ட இருவரின் மொத்த நாளும் அத்தனை ஏக்கத்தை சுமந்தபடி இறங்கி முகம் பார்த்தபடி முடிந்து கொண்டிருந்தது. நரேன், எவ்வளோ பெரிய ப்ராஜெக்ட், இன்னும் கொஞ்ச நாள் இருந்து பார்த்துருக்கலாம். வாய்ப்புகள் தவற விடுறது வாழ்க்கைக்கு அழகே இல்லை, பயன்படுத்திக்கணும். ஒத்துக்கிறேன் மாமா, ஆனா எனக்கு ஒத்து வராத ஒன்ன என்னால துளி கூட உடன்பட முடியாத இடத்துல கட்டாயத்தின் பேரில் எல்லாம் என்னால இருக்க முடியாது. வாழ்க்கை முழுக்க வாய்ப்புகள் தான் மாமா, பயன்படுத்துறது மட்டும் இல்ல, தவற விடுறதுலையும் சுவாரஸ்யம் இருக்கு. அட்சர சுத்தமாய் வார்த்தைகள் உயிரோடு இருந்தது சிந்தனையில். ஆனால் அந்த வைராகியம். வேகமாய் திரும்பி பார்த்தான். இனியா உறங்கியிருந்தாள். போர்வையை உதறிவிட்டு சத்தம் செய்யாமல் மொபைலை எடுத்துக்கொண்டு ஹாலில் வந்து அமர்ந்தான். வெளியில் மழை ஓய்ந்ததும் நில்லாத வானம் டின் சீட்டின் மீது தாளமிட்டு கொண்டிருந்தது. மொபைலை உயிர்ப்பித்தவன் கேலரியில் தேடி அந்த வீடியோவை எடுத்தான். அவசரமாய் சைலண்ட் மோட் ஆன் செய்தவன் சோஃபாவில் சாய்ந்து அமர்ந்து டீபாயில் கால்களை வைத்தபடி வெறுமையாய் மொபைலை வெறிக்க ஆரம்பித்தான். அந்த இருள் சூடிய அறையில் வண்ண வண்ணமாய் வெளிச்சம் விளையாட ஆரம்பித்திருந்தது. அந்த வண்ணத்தோடு அவனுடைய எண்ணங்களும் போட்டியிட சிந்தனை வயப்பட்டவனாய் அமர்ந்திருந்தவனை மெல்ல மெல்ல தூக்கம் தழுவ ஆரம்பித்திருந்தது. அறைக்குள் ஆழ்ந்த உறக்கத்தில் இருந்த தடுமாறி விழித்தவள் கண்களை தேய்த்து கொண்டு அருகில் பார்க்க நரேனை காணோம். ஹாலுக்கு வர சோஃபாவில் சரிந்து உறங்கிக் கொண்டிருந்தான். அவன் அருகில் கிடந்த மொபைலை எடுத்தவள் ஓடி முடித்திருந்த வீடியோவை மறுபடியும் இயக்க நரேனின் திருமண வீடியோ. அவன் கண்களின் மயக்கமும் முகத்தில் இருந்த சிரிப்பும் உடல் மொழியில் தெரிந்த உற்சாகமும் பார்க்க பார்க்க பற்றி கொண்டு வந்தது. அன்றைக்கு இருந்த நரேனுக்கும் இன்றைக்கு இருக்கும் நரேனுக்கும் தான் எத்தனை வித்தியாசம்! முகம் முழுக்க கோபமும் எரிச்சலும் போட்டி போட்டது. சற்று நேரத்திற்கு முன்பாக அணைத்து விடுவித்த அவனின் ஒட்டாத தாம்பத்தியம் சட்டென்று நினைவு வர கண்களை மூடி திறந்தவள் மறுபடியும் அந்த வீடியோவை ஓட விட்டவள். கண்களிலும் முகத்திலும் ரௌத்ரம் தெறிக்க வால்யூமை ஏற்ற நடு நிசையின் நிசப்தத்தை கிழித்து கொண்டு கெட்டி மேள சத்தம் அறை முழுக்க அவசரமாய் நிறைந்தது. துள்ளிக்கொண்டு உறக்கத்தில் இருந்து எழுந்து நின்றான் நரேன். இனியாவின் முகத்தில் இருந்த வெறுப்பை பார்த்தவன் முகம் நொடியில் மாறியது. அத்தனையும் சொற்ப நிமிஷம்தான். சுதாரித்தவன் இனியாவின் கையில் இருந்த மொபைலை பறித்து சத்தத்தை நிறுத்தியவன் அதே அலட்சியத்தோடு சொன்னான், மேனஸ் கத்துக்கலையா இனியா? இனியாவது கத்துக்க முயற்சி பண்ணு. அறைக்குள் சென்றவன் முகத்தில் அடித்தது போல் கதவை அடைத்தான். இரவு முழுக்க உறங்காதது கண்களை தீ கங்குகளைப் போல் பொசுங்க வைத்தது நரேனுக்கு. வருத்தமோ பயமோ, இனியா காயப்பட்டிருப்பாள் என்ற உணர்வோ துளி கூட இல்லை. ஆனால் மனதிற்குள் இருந்த ரௌத்ரம் துளி கூட குறையவில்லை. இனியாவும் உறங்கவில்லைதான். ஆனால் அவளுள் ஆற்றாமையின் நெருப்பு நுண் உணர்வுகளை பொசுக்கிக் கொண்டிருந்தது. டிஃபன் ஆர்டர் தந்தவன் சாப்பிட்டு முடித்து அவள் குளித்துவிட்டு வருவதற்கு முன்பாகவே இடத்தை காலி செய்திருந்தான். இன்னும் வருத்தம் மேவ டைனிங் டேபிளில் தலை சாய்த்தவள் கண்களில் ஈரம் மினுமினுத்தது. சார்ஜரில் கிடந்த அலைபேசி மின்ன அலுப்பாய் போய் எடுத்து கொண்டு வந்தாள். இனியா, ஏன் இத்தனை நேரம் ஃபோன் அடிச்சுட்டே இருந்தும் எடுக்கல? அம்மாதான். கவனிக்கலமா. ஏன் சமையல் அறையில வேலையா இருந்தியா? மாப்பிள்ளையாவது வந்து எடுத்திருக்கலாம் இல்ல? அவர் கிளம்பியாச்சுமா. இந்நேரத்துக்கேவா? அதுக்குள்ள சமைச்சிட்டியா? என்னம்மா கேள்வியா கேட்டு கொல்ற? விடிஞ்சதும் என்கிட்ட என்ன பேசணும்னு விடிய விடிய யோசிச்சுட்டே இருப்பியாமா? நான் வைக்கிறேன்.
வெயிட் பண்ணினியா? சாயந்தரம் வீட்டுக்கு வந்துட்டு போ. நெய் விளக்கு போடுற நேர்த்தி ஒன்று இருக்கு, முடிச்சிடலாம். அதான் இப்ப ரொம்ப முக்கியம். நான் வைக்கிறேன். பதிலுக்கு காத்திராமல் இணைப்பை துண்டித்தவள் சிந்தனையை கைவிடாமல் எழுந்து உள்ளே போனாள். பிருந்தா மருத்துவமனை ஏதோ ஒரு கனமான அரசியல் மாதியின் கருப்பு பணம் பினாமியின் பெயரால் வெள்ளையாக இருக்க வேண்டும். ஊழியர்களின் எண்ணிக்கையே பெரிய நூறுகளில் இருந்தது. பார்க்கிங்கில் வண்டியை விட்டவள் ஸ்கேனரில் ஐடி கார்டை உரசிவிட்டு உள்ளே நுழைந்தாள். உள்ளே சென்று சீருடைக்கு மாறிக்கொண்டு டேக்கை கழுத்தில் அணிந்ததும் போன நிமிஷம் வரைக்கும் தொற்றிக் கொண்டிருந்த வீட்டை பற்றி நினைவு முழுதாய் விலகி கொள்ள இனியா முழுதாய் சூப்பர்வைசர் ஆகி போனாள். இன்று அவளுக்கான வேலை 2வது தளத்தில் வேலை நேரத்தை சரிபார்த்து கொண்டு லிப்டை நோக்கி நகரப்போனவளை ரிசப்ஷனில் இருந்து மும்தாஜ் அழைத்தாள். இனியா, உங்களை பார்க்க ஒருத்தர் வந்திருக்கார், வெளியில லாபியில வெயிட் பண்றாராம். யார் மும்தாஜ்? எப்ப வந்தார்? 9 மணில வெயிட் பண்றார். உனக்கு 10க்கு தானே டியூட்டி? போய் யாருன்னு பார்த்து அனுப்பிச்சிட்டு வந்துடு. மும்தாஜ் சிஸ்டத்தில் இருந்த பார்வையை விலக்காமல் பேசிக் கொண்டிருக்க யோசனையாய் மணிக்கட்டை திருப்பி பார்த்தாள் இனியா. 10 நிமிஷம் அவளிடம் கைவசம் இருந்தது. அதனால் பெர்மிஷன் கேட்டுக்கொண்டு நிற்க வேண்டிய அவசியமெல்லாம் இல்லை என்பதால் லாபிக்கு வந்தாள். இன்சார்ஜர் அவளை பார்த்து புருவத்தை உயர்த்த ஒரு புன்னகை மட்டும் முதிர்த்துவிட்டு நடந்தாள். தனித்தனியாக விளக்கம் கொடுப்பது அலுப்பாக இருந்தது. ஆர்டரில் இருந்த அசசரிஸை கணக்கு பார்த்து வாங்கி கொண்டிருந்த நர்ஸுகளை பார்த்தபடி லாபிக்கு நகர அங்கே ஆளை புதைக்கும் சோஃபாவில் அமர்ந்திருந்தவனை பார்த்தவளுக்கு உடல் எல்லாம் அதிர்ந்து அடங்கியது. இவன் இங்கே எப்படி? எதற்கு? அரவம் கேட்டு அவன் நிமிர்ந்து பார்க்கவும் இனியா முகத்தை திருப்பவும் சரியாக இருந்தது. அவனிடம் எந்த அசௌகரியமும் இல்லை. இனியா, டியூட்டிக்கு போகல? யாரோ பின்னிருந்து கேட்க யார் என்று திரும்பி பாராமலேயே ஜஸ்ட் 5 மினிட் என்றவள் தன் எதிரில் நின்றவனை கூர்ந்து பார்த்தாள். எப்படி இருக்க இனியா என்றான் சலனமே இல்லாமல். நல்லா இருக்க. எதுக்கு இங்க வந்திருக்கீங்க? மீஞ்சூர்ல லேண்ட் எடுக்கிறதுக்காக எங்க அம்மாவுடைய ஜுவல்ஸை பிளட்ஜ் பண்ணினோம், ஞாபகம் இருக்கா? ஆமா, சுபமுகூர்த்த ஃபைனான்ஸ். எக்ஸாக்ட்லி. உன்னுடைய ஐடி கொடுத்து தான் அங்க அடமானம் வைத்தது. இப்போ திருப்பி வாங்க போனா உன்னை கூட்டிட்டு வர சொல்றான். நானும் எத்தனையோ சொல்லி பார்த்துட்டேன், வேலையாகல. ஞாபகம் இருந்தது இனியாவிற்கு. ஆனால் அதற்காக இப்போது என்ன செய்ய சொல்கிறான் என்று எரிச்சலாகவும் வந்தது. என்ன பண்ணணும்? பேங்கர்ஸ் கிட்ட உன் ஐடியை காட்டி நகையை வாங்கி தரணும். எப்போ வசதின்னு சொன்னா நானே வந்து அழிச்சிட்டு போவேன். 1 மணி நேரம் வேலைதான். ஏதோ அத்தனையும் சுமூகமா இருப்பது போல் இயல்பாக பேசிக்கொண்டு இருப்பவனை பார்க்க பார்க்க பற்றி கொண்டு வந்தது. எனக்கு எல்லாம் ஞாபகம் இருக்கு. ஆனா நீங்க வந்து கூப்பிட்டதும் வாளை சுருட்டிட்டு பின்னாடியே ஓடி வரவெல்லாம் முடியாது. முதல்ல இந்த உதவியை உங்களுக்கு செய்யணுமா வேண்டாமான்னு நான் முடிவு செய்யணும் என்றாள் அழுத்தமாக. மறுக்கிற அளவுக்கு நமக்குள்ள எந்த பகையும் இல்ல, ஓடி வர அளவுக்கு உறவும் இல்ல என்றாள் விடுக்கென்று. 5 நிமிடங்கள் அமைதியாக நின்றவன் கிளம்ப ஆயத்தமானான். அவன் முகத்தை பார்க்காமல் கைகளை கட்டிக்கொண்டு அப்படியே நின்றாள். எல்லாமே உன் விருப்பம் மட்டுமே இனியா. உனக்கு நல்லாவே தெரியும் அம்மா எனக்கு எத்தனை ஸ்பெஷல்னு. அவங்க ஞாபகமா இருந்த அத்தனையையும் நான் இழந்துட்டேன். மிச்சம் இருக்கிறது இந்த ஒரே நகைதான். ரொம்ப நாளா இதுக்கு வட்டி கட்டி பாதுகாத்துட்டும் இருக்க. இந்த நகை என்கிட்ட மறுபடியும் வந்துட்டா ஏதோ அம்மாவே என்கிட்ட திரும்பி வந்த நிம்மதி கிடைச்சிடும். இந்த மாசத்து வட்டியும் கட்டிட்டேன். வர முயற்சி பண்ணினியா? போய்விட்டான். அப்படியே நின்று கொண்டிருந்தவள் மனசு பரிதவிப்பின் உச்சத்தில் இருந்தது. மேலே சென்றாலும் வேலை ஓடவே இல்லை. நினைவுகள் சக்கரத்தை போல் நசுக்கி நசுக்கி அவள் இதயத்தின் சமதளத்தை இறுக வைத்து கொண்டிருந்தது. காலத்தின் மீது அத்தனை கோபம் வந்தது. மனிதர்களின் உணர்வுகளோடு விளையாடி அலுத்து போன காலம் இப்பொழுதெல்லாம் மனிதர்களின் வாழ்க்கையோடு விளையாட ஆரம்பித்து விட்டது. வேலையில் கவனமே செலுத்த இயலவில்லை. நேற்றைய நிகழ்வின் வீரியமே அவள் மனசு முழுக்க ஆத்திரமாய் தங்கிப்போய் இருந்த நிலையில் இப்போது இந்த புது குழப்பமும் பழைய நினைவுகளும் சேர்ந்து
அவளை வெகுவாய் களைக்க வைத்திருந்தது. 2 வேளையும் சாப்பிடாமல் வெறும் டீயோடு முடித்து கொண்டாள். மாலையில் முன்கூட்டியே பெர்மிஷன் போட்டுவிட்டு வீட்டுக்கு வந்தபோது விட்டுவிட்டு போயிருந்த வெறுமை ஓடி வந்து கட்டி கொண்டது. அம்மா வீட்டுக்கு வந்துவிட்டு போக சொன்னது எல்லாம் துளி கூட நினைவில் இல்லை. கட்டிலில் சரிந்தவளை நினைவுகள் பின்னோக்கி இழுத்து கொண்டு ஓடியது தன்னிச்சையாக. ரைட்டா, ரைட்டு, சரியா வட்டம் சேருதான்னு பார். எல்லாம் சேருது, ஒழுங்கா போடுடி. பின்னந்தலையில் நச்சென்று அடித்தான் வினித். சீ, நீ எல்லாம் ஒரு நண்பனா? சரியா வழிகாட்டுவேன்னு உன்னையெல்லாம் நம்பி வந்து உட்கார்ந்தது என்னோட தப்புடா. தப்ப அப்புறமா திருத்திக்கலாம். காலை கீழே ஊனக்கூடாது. நான் இதை 8ல சேர்த்திக்கவே மாட்டேன். நானாவது பேசாம இருக்கேன். ஆனா RDO ஆபீஸ் போய் இப்படி 8 போட சொன்னா 2 முட்டைய தனித்தனியா போட்டேன்னு வெயி, அவன் உன்னோட 6 தலைமுறை அசிங்கமா திட்டுவாண்டி. எனக்கு மட்டும் லைசன்ஸ் கிடைக்காம போகட்டும். இந்த விஷயத்த BBC வரைக்கும் கொண்டு போவேன் பாத்துக்க. நீ சரியில்லடா. ஒழுங்கா கத்து தந்திருந்தா இந்த குழப்பமெல்லாம் எனக்கு வந்திருக்காது. அங்கலாய்த்து கொண்டே ஆக்சிலேட்டரை எக்கு தப்பாய் முறுக்க அது கழுத்தை பிடித்து கதறிக்கொண்டு நடைபாதை சுவற்றில் மோதிக்கொண்டு இனியாவை குடை சாய்த்து நின்றது. கை கால்களில் சிராய்ப்போடு எழுந்து நின்றவளை பார்த்து இடி இடி என சிரித்தவனை துரத்தி கொண்டு காலை விந்திக் கொண்டே ஓடியவளை கல்லூரி வளாகமே பார்த்து சிரித்தது. வினித் நண்பனாக அறிமுகமான கதை அங்கே அப்படித்தான் ஆரம்பமானது. இருவருமே நடுத்தட்டு என்பதால் பரஸ்பரம் நட்பே போதும். அது எந்த இடத்திலும் எந்த வகையிலும் காதலாக மாறிவிடவே கூடாது என்றிருந்தார்கள். அப்படி நினைக்காமல் இருந்தாலாவது நடந்திருக்கும். இனியாவின் அப்பா பார்த்திபன் ஒரு ஜவுளி சாம்ராஜ்யத்தில் மேலாளராக இருந்தார். வரிசையாய் 3 பெண்கள். மூத்தவள் இனியா. வினித்திற்கு அம்மா மட்டும்தான். வரவை விட செலவு அதிகமாக இருந்த இழுபறி குடும்பம். இருவருக்கும் ஈர்ப்பு தன்னால் வந்தது. சத்தியம்ல ரன்வீர் கபூர் படம் போட்டிருக்கான், போகலாமா? அவன் தோளில் முகம் புதைத்தபடி சட்டை பட்டனை திருகியவளை குசும்பாய் பார்த்தான். அது பிராண்டட் ஷர்ட், முள்ளங்கி பத்த மாதிரி 1200 தந்து வாங்கினது. சீப்போ, எப்ப பாரு பஞ்சப்பாட்டு. அவள் விரல்கள் உள்ளிருங்கி அவன் மார்பில் கோலமிட ஆரம்பிக்க அந்த அழகான விரலை பற்றி முத்தமிட வெட்கம் தடுத்தாலும் வயசு அவன் செயல்களோடு ஒத்துழைத்தது. அப்பா, நான் கொஞ்சம் கை கொடுப்பேன்னு நம்பிட்டு இருக்கார் வினித். தங்கச்சிங்க 2 பேரும் படிக்கணுமில்ல, முதல்ல வேலையில உட்காரணும். இங்க மட்டும் என்ன வாழுது? நானும் அம்மாவும் மட்டும்தான். அப்பா விட்டு போன கடன்களே இன்னும் 4 தலைமுறைக்கு தாங்கும். இதுல போதா குறைக்கு என் படிப்பு செலவுன்னு போகுது. இருவரும் பொறுப்போடு அங்கலாய்த்து கொண்டாலும் அவர்கள் உள்ளமும் உணர்வும் இளமை தேடலில் தான் இருந்தது. நண்பர்களாய் இருந்த வரைக்கும் இல்லாத உணர்வு காதலிப்பதா இருவரும் பரஸ்பரம் சொல்லிக் கொண்டதும் வாழ்க்கையின் மீதிருந்த ஆர்வம் கூடி போனது. அப்படி ஒரு நாளில் தான் காஃபி ஷாப்பில் டல்கோனாவை இருவரும் ஒரு குவளையில் பரிமாறிக்கொண்டு இருந்த நிமிடம்தான் குடியாத்தத்தில் இருந்து குத்தகை பணம் கொடுக்க வந்திருந்த ரங்கநாதனை அழைத்து கொண்டு உள்ளே நுழைந்தார் பார்த்திபன். முகத்தில் ஈ ஆடவில்லை. காதலை இன்னும் இயல்பாக பார்க்கும் பார்வை எல்லாம் நடுத்தர வர்க்கத்திற்கு வந்திருக்கவில்லை. விஷயம் பெரிதாகி போராட்டம் புண்ணாக்கு என்று மல்லு கட்டி இரு வீட்டினர் சம்மதத்தோடு திருமணம் செய்து கொண்ட போது இருவரும் வேலையில் சேர்ந்திருந்தார்கள். ஏதோ உலகத்தையே வென்றுவிட்ட பெருமிதம் இருவருக்கும். தனி குடித்தனம் தான் முதன் நாளில் இருந்தே. அதனாலேயே பரஸ்பரம் தேவைகள் தீப்பிடித்த வானம் போல் சீக்கிரமே தீர்ந்து போனது. வாழ்க்கை நகர்வில் ஆர்வமும் சின்ன சின்ன உரசல்களுமாய் 2 வருடம் ஓடிப்போக இனியாவிற்கு பிருந்தா மருத்துவமனையில் சூப்பர்வைசிங் வேலை கிடைக்க பணத்தேவை மெல்லிய ஆறுதலுக்கு வந்திருந்தது. ஆனால் அதுதான் வினித்தின் ஈகோவை உரசும் காரணியும் ஆனது கூட. சம்பள உயர்வும் மதிப்பும் அவள் மீதான கவனத்தையும் மரியாதையையும் அதிகமாக்கி இருந்தது. ஹவுஸ் ஓனரில் இருந்து ஹவுஸ் கீப்பிங் வரைக்கும் அத்தனை பேரும் ஒவ்வொரு சின்ன விஷயத்திற்கும் இனியாவை தேட அதுவே வினித் சுதாரித்தே ஆக வேண்டிய கட்டாயத்தில் கொண்டு வந்து நிறுத்தியிருந்தது. காதலை சுமந்த இதயத்தில் மெல்லிய பொறாமையும் ஆதங்கமும்
ஆற்றாமையும் பற்றி படர ஆரம்பிக்க அதை வேரோடு விடக்கூடாது என்பதற்காகவே வினித் ஹிந்தி டைரக்டர் ஒருவரின் பட நிறுவனத்தில் PROவாக வேலையில் சேர்ந்தான். வாழ்க்கை மாறிப்போனது. எப்போதோ பயந்து பயந்து குடித்தவன் தினமும் ஒரு பெக்காவது குடிக்க வேண்டும், அதுதான் நாகரீகம் என்று பேச ஆரம்பித்திருந்தான். இருந்தது ஒரு வேளையில் உள்ளடி வேலையாய் துணைக்கு 1000 வேலைகள் என்று நிறம் மாற ஆரம்பித்திருந்தான். அத்தனை கருப்பு நடவடிக்கைகளும் அவனுக்கு அத்துப்படியானது. தினமும் சண்டை சச்சரவு என்ற வாழ்க்கை மல்யுத்த களமானது. இனியா, உன் மாப்பிள்ளைய ஒரு பொண்ணோட பார்த்தனே. இது போன்ற விசாரிப்புகள் பலமாக அவளும் அதை அவனிடம் விசாரிக்க போக, இதெல்லாம் இந்த துறையில சகஜம், உனக்கு எப்பவும் நானு கீழாகவே இருக்கணும், அதான வேணும். நண்பனாகவும் காதலனாகவும் தன்னை சரியாக காட்டிக்கொண்டவன் கணவனாய் சரிந்து போனான். திருமணமாகி 3 வருடங்களுக்கு இனி சேர்ந்து முடியவே முடியாது என்ற கட்டத்தில் இருவரும் விவாகரத்து பெற்றுக்கொள்ள அந்த காயம் மனதில் ரணமாய் தங்கி போனது. வாழ்க்கை நம்பிக்கை அத்தனையும் இழந்து நின்றாள். வேலை மட்டும் வாழ்க்கை என்று மிச்ச நாட்களை நகர்த்தலாம் என்று காத்திருந்தவளை காலமும் விடவில்லை, குடும்பமும் விடவில்லை. நீ இப்படி இருக்கிறத பார்த்தா உன் தங்கச்சிகளுக்கு எப்படி கல்யாணம் நடக்கும்? அக்கா மாதிரி தானே தங்கச்சி இருப்பான்னு யோசிப்பாங்கல்ல. எங்களுக்கு பிறகு உனக்கு யார்? 3 வருஷம் வாழ்ந்ததுக்கு ஒரு பிள்ளையாவது கையில இருந்திருந்தா போகட்டும்னு விட்டு விட்டு வாழ்ந்திருக்கலாம். தனியா வாழ முடியும், ஆனா ஏன் வாழணும்? அம்மா வார்த்தைக்கு வார்த்தை அவளை பலகீனப்படுத்தி அவளின் உறுதி என்ற மலையை வார்த்தைகளாலேயே செதுக்கி மெலிய வைத்திருந்தாள். அயர்ந்து போனாள் இனியா. இதயத்தின் பக்கச்சுவர்கள் எல்லாம் இரத்தத்தின் சத்தத்தை கேட்க இயலாமல் செவிடாகி போனது போல் உணர்ந்தாள். காலமாற்றம் மனிதர்களை கயிறாக திரிக்கிறது. திரித்த கயிறுகளின் நடுவில் அவள் மூச்சுக்கு திணற ஆரம்பித்திருந்தாள். நரேன், காபி போதுமா? கொஞ்சம் அடைக்க அரைச்சு வச்சிருக்கேன், சாப்பிட்டுட்டு போகலாம். அம்மா வாஞ்சையாக சொன்னபோது மறுக்க தோன்றவில்லை. வேலையை முடித்துவிட்டு நேராக இங்கே அம்மா வீட்டுக்கு வந்து விட்டான். நேரத்தோடு வீட்டுக்கு போனாலும் பெரிதா இருவருக்கும் பேச்சுவார்த்தையோ இணக்கமோ இல்லாத போது இப்போதே போய் என்னாக போகிறது என்ற சலிப்பு மிச்சம் இருந்தது. தலையெழுத்தாடா இது? தாய் உயிரோட இருக்கும்போது தள்ளி போய் வாழ்ந்துட்டு அல்லாடணும்னு எழுதியிருக்கு. முன்னாடி வந்தவதான் அப்படின்னா? அம்மா, இப்ப சாப்பிடவா இல்ல எழுந்து போகவா? சுள் என்று எரிந்து விழுந்தான். ஏனோ எதை பற்றியும் பேசிக்கொள்ள மனது விரும்பவே இல்லை. ஒரு நாள் முழுக்க பனிக்கட்டியில் படுத்து கிடந்தது போல் உடம்பும் மனசும் மரத்து கிடந்தது. இங்கு வந்திருப்பதா இனியாவை அழைத்து சொல்லவும் இல்லை. அத்தனை முக்கியத்துவமான செயலாய் அவனுக்கு அது தோன்றவே இல்லை. நேரம் கழித்துத்தான் வீட்டுக்கு கிளம்பியிருந்தான். அப்பா வீட்டில் இல்லை. ஏமா, நீங்களும் அப்பா கூடவே கோயிலுக்கு போயிருக்கலாம்ல என்றான் ஷூவை மாட்டிக்கொண்டே. நான் சாமி கும்பிடுறதைய விட்டுட்டேன் நரேன். இது எப்பல இருந்தாம்? உன்னை வேண்டாம்னுட்டு அந்த சிரிக்கு போனாளே அந்த நிமிஷத்துல இருந்து 1க்கு 2 பேர் இந்த வீட்டுக்கு வந்தோம். இன்னும் கட்டிலும் நிறையல, தொட்டிலும் நிறையல. அந்த வலியும் வருத்தமும் எனக்கு மட்டும்தான் தெரியும். இதுக்கு மேல நான் கோபப்பட வேற காரணம் வேணுமா என்ன? நிமிர்ந்து பார்த்தவன் அம்மாவை தோளோடு அணைத்து விடுவித்து விட்டு பைக்கை இயக்கினான். கட்டிலும் நிறையல, தொட்டிலும் நிறையல. அந்த வார்த்தைகள் காதுகளுக்குள் ஒலித்து கொண்டே இருந்தது. வாழ்க்கையில இத்தனை சாய்ஸ் வச்சுக்க கூடாதுடா, பிறகு வாழ்றதுக்கு சான்ஸே இல்லாம போயிடும். திருசா இல்லாட்டி திவ்யான்னு வாழ்ந்துட்டு போயிடணும். பைக்கில் பின் அமர்ந்திருந்தவனிடம் காற்றில் பேசிக்கொண்டே வண்டியை செலுத்தினான் நண்பன் இம்ரான். திவ்யாவும் இல்லாட்டி என்றபடி அவன் வயிற்றில் கிச்சு கிச்சு மூட்ட, நல்ல வேளை நடைபாதையில் காலை ஊன்றி இருவரையும் இந்த உலகத்தில் தக்க வைத்து கொள்ள கடந்து போன ஆட்டோக்காரன் ஒருவன் காரணமே இல்லாமல் கெட்ட வார்த்தை ஒன்றை காற்றில் துப்பிவிட்டு போனான். திவ்யாவும் இல்லாட்டி திலோத்தமா? ஏண்டா நேரங்காலம் தெரியாம ஜோக் அடிச்சு இந்நேரம் விசா இல்லாம வேற உலகத்துக்கு அனுப்ப பாத்தியடா என்றவன் பைக்கில் சாய்ந்தபடி சிகரெட்டை தேடி எடுத்து பற்ற வைத்து ஆனந்தமாய் ஒரு இழு இழுத்தான். இத பாருடா, காலேஜ் முடிச்சு 1 வருஷம் ஓடிப்போச்சு. நம்ம கூட படிச்சவங்க எல்லாரும் வேலைகளுக்கு போயாச்சு. இது எங்க
அங்கிள் ரெஃபர் பண்ண கம்பெனி. டேட்டா என்ட்ரி தான், டைம் பீங்குக்கு தான் போயிட்டு இருக்க, நீயும் வாடா. இம்ரான் தோளில் தட்டிய போது கண்களில் ஆவல் மின்ன வேகமாய் தலையசைத்தான். ஏதோ ஒண்ணுங்கிற மனநிலை எனக்கு எப்பவுமே செட் ஆகாதுடா. வேலை, சாப்பாடு, ஏன் லைஃப் பார்ட்னர்னு எனக்கு ஒரு அழகான கற்பனை இருக்கு. அதுல இம்மி பிசகினாலும் என்னால் அதை ஏத்துக்கவும் முடியாது, சகிச்சுக்கவும் முடியாது. ஒரு முறை தானடா வாழறோம், அதுலயும் ஏனோ தானோன்னு வாழ்ந்துட்டு போகணுமா? வாழ்க்கை அழகாக இருந்தது. நூல் அருந்து போகாத மட்டும் பட்டம் கூட கம்பீரமாய்த்தான் காற்றில் மிதக்கிறது. மேலும் 6 மாதம் செலவழித்துத்தான் அந்த புகழ் பெற்ற ஸ்டார் ஹோட்டலில் ஈவென்ட் மேனேஜர் வேலையில் அமர்ந்தான். அங்கேதான் பவதியின் அறிமுகம் கிடைத்தது. தான் பணி செய்யும் நிறுவனத்திற்காக பார்ட்டி ஹால் புக் செய்ய அடிக்கடி வந்தவள். முகத்திலும் பேச்சிலும் இருந்த கம்பீரம் இதுதான் தனக்கான சரியான சாய்ஸ் என்று சொல்ல மனசுக்குள் மணியடித்தது. உனக்கானவன் நான் தான் என்ற சிந்தனையை அவளுக்குள் விதைக்க அவன் மெனக்கெட எல்லாம் வேண்டியிருக்கவில்லை. 6 மாத காதல் போதும் என்று எந்த எதிர்ப்பும் இல்லாமல் திருமண பந்தத்தில் அடியெடுத்து வைத்தார்கள். ஒரே வருடத்தில் ஒத்து போகவில்லை என்று விவாகரத்தும் பெற்றுக்கொண்டு விலகியாயிற்று. காதல் தோல்வி ஒருவித வெறுப்பை வாழ்க்கையின் மீது உண்டாக்கி இருந்தது. உதறிவிட்டு போக மனசு உறுதியான மொழியில் பேசினாலும் கசந்து போன நினைவுகளில் இன்னும் தித்திப்பின் மிச்சம் இருந்தது. அவனுடைய கற்பனைகளின் கம்பீரத்துக்கு பவதியின் சாயல்தான் மொத்தமாயிருந்தது. அதனாலேயே மற்றவர்களோடு அது பொருந்தி போகவே இல்லை. சூடுபட்ட பூனையாய் மறுமுறை காதலிக்க தைரியமும் இல்லை. அவன் பெண்ணையும் வெறுத்தான், தன்னையும் வெறுத்தான். திருமணமே வேண்டாம் என்ற மருத்துவனை லதாவின் கண்ணீர்தான் மறுபடியும் என்ற இடத்தில் கொண்டு வந்து நிறுத்தியது. 2 வருட பெண் தேடலில் அலுத்து போயிருந்த நிமிஷத்தில்தான் இனியாவின் வரன் வந்தது. வேலை, படிப்பு எல்லாமே பிடித்ததை தந்தாலும் அவளும் விவாகரத்தானவள் என்ற ஒரு புள்ளி நரேனுக்கு ஆறுதலாக இருந்தது என்றால் அந்த புள்ளிதான் அம்மாவிற்கு தயக்கத்தை உண்டாக்கியது. இன்னும் கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்க்கலாம் நரேன், எனக்கேனோ இவளும் அவளை மாதிரி தான் இருப்பான்னு தோணுது. எனக்கு கல்யாணமே வேண்டாம்னு இருக்குமா? ஒரு கனவும் எதிர்பார்ப்பும் தரைமட்டமான பிறகு புதுசா என்னத்தை ஆதாரமா பிடிச்சிட்டு வாழறதுன்னு இருக்கு. சட்டென்று பின் வாங்கியவனை எப்படியோ சரி கட்டித்தான் இந்த திருமணத்தை நடத்தி தனியாகவும் குடித்தனம் வைத்தார்கள். இந்த கதையின் தொடர்ச்சியை அடுத்த பதிவில் கேட்கலாம். நன்றி.